ஒரே டிப்ரெஷனா இருக்கு. என்ன தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும் தானே, அதுதான் ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க ஆபீஸுக்கு வெளியில அழகான ஊர் இருக்கு, இயற்கையோட வேற லெவல். அதுதான் நீ நம்ம வீடியோல பார்க்க போறோம். பார்க்கலாமா? இது எதுக்கு வருது? என்னக்கா நீங்க ஏன் எங்க? நானும் வாரேன் உங்களோட ஊர் சுத்தி பார்க்க. ஓ, நானே நிறைய பிரச்சனைல இருக்கேன். கொஞ்சம் வெளியே போய் இந்த ஊர் அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரணும், அதுவும் தனியா போகணும். தம்பி, உங்களுக்கு மட்டும் பிரச்சனை டென்ஷன்லாம் இல்ல, எனக்கும் தான் இருக்கு. நீ இந்த கம்பெனிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? நான் 4 வருஷம் ஆகுது. நான் இதே கம்பெனில 15 வருஷமா வேலை செய்யறேன். உன்னை விட இந்த ஊரை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். வா, இப்படி வராத, கெட்டப் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வா அப்படின்றீங்க. ஆமா, இந்த புக்ல நீ சைன் பண்ணலையா? ஓ, பண்ணியாச்சு. எத்தனையோ தடவை வெளியே போற நேரம் எல்லாம் சைன் பண்ணுவியா இருக்கும்ல? 4 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ஆபீஸ்க்கு வந்து. ஆனா யார் ஆபீஸ்ல இருக்காங்க இன்னி வரைக்கும் தெரியல. அட பாவி, உன் முகரே முடிச்சா கூட பாக்கலடா. இயற்கையான காத்து பாருங்க, ஊர்ல இருக்க மாதிரியே ஒரு ஃபீல். எந்நேரமும் மனசு உறுத்துமே. தம்பி, இப்பதான் இப்படி வண்டி எல்லாம் இந்த மாதிரி போய் வருது. ஆட்டோ எல்லாம் இப்ப புசு புசுன்னு போறானுங்கல்ல. அப்ப எல்லாம் அப்படி இல்ல, இவ்வளவு சின்ன ரோடு தான் தெரியுமா? போய் சொல்லலாம், ஆனா ஒரு அளவா சொல்லுங்க. உண்மையாதான் சொல்றேன், இவ்வளவு பெரிய ரோடு இதான் இவ்வளவுதான் இருக்கும். இந்த அளவு கூட இருக்காது. அதுக்கு பிறகுதான் இதெல்லாம் இப்படி கட்டுனானுங்க. ஒத்தையடி பாத மாதிரி தான் இருக்கும். அதுல நடந்தா வருவோம், பஸ்ஸே ஓடாது. அப்புறம் இந்த பஸ்ஸுக்காண்டி எல்லாம் சூனாப்பானா காத்திருக்க வேண்டியதாகி போச்சு. ஒரு 10-15 வருஷத்துக்கு பிறகுதான் பஸ்ஸே போட்டாங்க. அங்க இருந்து இங்க நடந்தே வருவீங்க? அங்க இருந்து இல்ல, நாங்க இந்த பன்னிப்பட்டியில வந்து இறங்கி அதுல இருந்து நடந்து வருவோம். சின்னூண்டா இருக்கும். ஆமா, சரி. இப்ப நீ நான் சொல்றதெல்லாம் நம்பித்தான் ஆகணும். ஏன்னா நான் உனக்கு முன்னுக்கு வந்தாள் இந்த ஆபீஸ்க்கு. 5 வருஷம் இருக்கு. சரி. ஐயோ என்ன தம்பி, என்னாச்சு? அக்கா, இங்க பாருங்க இந்த வீடு எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு. எல்லாருக்கும் ஒரு ஆசை தானே, இந்த மாதிரி ஒரு வீடு கட்டிக்கிட்டு இயற்கையோட ஒரு வாழ்க்கை வாழணும் எல்லாருக்கும் ஆசை. பார்க்கவே எவ்வளவு ஆசையா இருக்கு. அதெல்லாம் சரிதான், நல்லாதான் இருக்கு. ஆனா அந்த நேரம் அந்த காணி எல்லாம் எவ்வளவு தெரியுமா? 2 லட்சம் தான் தம்பி. 2 லட்சமா? பொய்யா உண்மையா? உண்மையாதான் சொல்றேன். 2 லட்சத்துக்கு ஒரு பர்ச் அப்படி வித்தாங்க அந்த காலத்துல. 1 கோடி. 1 கோடி நீ பார்த்த? ஆமாப்பா, 1 கோடி. ஏன் நீங்க வாங்கிருக்க வேண்டியதானக்கா? எங்க காசு தான் இருக்கலையே. சரி, இப்போ வாங்க வேண்டியதானே? இப்பயும் காசு இல்லையே. வா, அப்ப கடைசி வரைக்கும் பார்த்து கவலைப்பட்டுட்டே தான் இருக்க வேண்டியதா? இப்படி பார்த்து கழிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பாத்தியா தம்பி, இந்த ஏரியாவில இந்த காணி மட்டும்தான் ஆளே இல்லாம இருக்கு போல. மொத்த எவ்வளவு வீடு கட்டி வச்சிருக்காங்க எல்லா காணிலையும். என்னக்கா ஐஸ்கிரீம் வாங்கி தந்து இதை வாங்கி கொடுத்துட்டீங்க? நீ என்ன சொல்லி கூட்டு வந்த? ஊர் சுத்தி பார்க்கத்தானே. ஊர்ல என்ன குடிப்ப? ஐஸ்கிரீம் தான். ஐஸ்கிரீமா? ஐஸ் பக்கெட் தானே குடிப்ப. சரி, ஆமா. அதான் ஊர் ஃபீல். எவ்வளவு? ஆமா. எவ்வளவு இது? 20 ரூபா. 20 ரூபா. எங்க ஊர்ல அது 5 ரூபாய்க்கு இருந்துச்சு. தம்பி, எனக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்கா? என்ன ஞாபகம்? எனக்கு இந்த இடம் வந்தா பல ஞாபகங்கள் தெரியும் தானே. அது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஞாபகம், ஒரு வீடியோ செஞ்சு 5 மில்லியன் எடுத்துமே. பைத்தறிச்சல். ஆமா. இந்த இடம் பொக்கிஷமான இடம், மறக்க முடியாது. சரி வா நடப்போம். வேற பத்தி கதை சொல்லுங்க. சொல்லு பத்தியா, இப்ப நாங்க இங்க வார நேரம் ஒரு கடை வந்து ஒரு சின்ன பெட்டி கடை தான். ஆளே உங்களுக்கு நுழைய முடியாது. இப்ப நம்ம நாலஞ்சு சாமான் வாங்குறோம், அந்த மாதிரி அப்படியெல்லாம் வாங்க முடியாது. சின்ன பெட்டி கடையை வச்சுக்கிட்டு இருந்தது. 15-20 வருஷமா யாரெல்லாம் அந்த கம்பெனில வேலை செய்யறாங்களோ அவங்க கொடுத்த காசுல கட்டினிருக்காங்க. அதுவும் கொரோனாவில யாரே கட்டிட்டு இருக்காங்க. இப்ப கூலிக்கு போடுறாரு. கஷ்டப்பட்டா மனுஷன் நல்லா இருக்கா? அதுல என்னக்கா இருக்கு? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா அந்த 15 வருஷத்துல இப்படி வளர்ந்துட்டாரு, அதுதான் யோசிக்க வைக்குது. சார், நம்மளும் ஒரு கடன் போட்டுருவோம் வயசாடுக்கு. புதுசா ஒருத்தன் கடத்த வந்திருக்கானே, நம்மள கேட்காம உள்ளுக்காரனா கேட்டிருப்பானே, பாட்டி வெளியிருக்காரே. யாரா இருந்தாலும் கேட்கணும்டா. தம்பி, இந்த ஏரியாவுல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்னது? ஒரு கோயில் இருக்கு. வா, உனக்கு அந்த கோயிலை காட்டுறேன். இந்த ஊர்ல கோயிலா? தம்பி, இங்கதான் தம்பி அந்த கோயில் இருந்துச்சு. அதான். ஆமா, இதுதான். என்னடா இது, மதில்லாம் கட்டி வச்சிருக்காங்க. முன்ன எப்படி இருந்துச்சு? முன்ன மதில்லாம் ஒண்ணும் இல்ல, அப்படி சும்மாதான் இருந்துச்சு. கேட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. வா கொஞ்சம் பாப்போம். அதான் இது இருந்துச்சு முன்ன. ஆதி பராசக்தி. நீ அடிச்சு பாக்குமா? சொல்லடி அபிராமி, நில்லடி முன்னா. பேரை சொல்லி கூப்பிடுறது இல்லாம வாடி போடி, நான் சொல்றேன். திறந்தா
போலக்கு வாடா வாடா பாத்தீங்களா தம்பி, ஒரு வீட்டுக்குள்ள இப்படி ஒரு ஏரியாவுல முன்ன சும்மா ஒரு சின்ன இதா தான் இருந்துச்சு. பாரு எவ்வளவு பெருசா கட்டி வச்சிருக்காங்கன்னு. அப்படியே ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் இல்ல. ஓ டக்குன்னு வந்தோன்னு ஒரு மாதிரி இருந்துச்சுல. இதுக்குள்ள அது இப்படி. நினைக்கிறேன் இத நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியோ? நான் அன்னைக்கு ஒரு நாள் சும்மா அப்படி வர்ற டைம்ல பார்த்ததுதான். ஆனா இது இவ்வளவு பெருசா கட்டி இருக்காங்கன்றது ரொம்ப அமைதியா இருக்கு. அதாவது இந்த ஊரு சரியான அமைதி தானே. இதுக்குள்ள வந்தோனே இன்னும் அமைதியா இருக்கு. நல்லா இருக்கு பாக்குறது. ஒரு கோயில் ஃபீல்ல இருக்கு இல்லையா? இந்த கேளுங்க எப்போ அந்த பூசை எல்லாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு. ஆமால. நானும் யஷோவும் ஆபீஸ்ல டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்து வந்தோம். வர்ற நேரம் தான் எனக்கு தோணுச்சு இந்த மெடிடேஷன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம் மாதிரி இருக்கும் இது, அங்க கூட்டு போவோம் அப்படின்னு. உண்மையாவே நமக்கு அவ்வளோ அமைதியா இப்படி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட்ல இவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்றது தெரியவே தெரியாது. சர்ப்ரைஸாகவும் இருந்துச்சு. அதே நேரம் வந்த உடனே இங்க பூஜையெல்லாம் செய்யக்கூடிய ஒருத்தர் தான் இவர். அவரோட சில விஷயங்கள் நம்ம பேசி தெரிஞ்சுக்குவோம். இந்த கோயில் அமைப்பு இதை எப்படி அவங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்றலாம் தெரிஞ்சுக்குவோம். ఓకే వాట్ మేము గమనే ఓకేనే අපි නිකම් මේ කතා කරගෙන ආවේ මෙයාත් එක්ක වෝක් එකක් වගේ යමු කියලා තමයි ආවේ. එක පාර්ටිම දැක්ක පස්සේ තමයි හරි ගිහින් බලමු මොකද්ද තියෙන්නේ කියලා දැනගන්න කියලා ආවේ. කොහොමද පටන් ගත්තේ මේ කෝවිල? කොයි කාලේ ඉඳලාද මේක ආරම්භ சரியான மாதிரி. உண்மையில ஒரு டிப்ரெஷனா இருந்தோம். எதிர்பார்க்கவே இல்லை. நான் யோசிச்சது வேற, பாத்தீங்களா வந்தது வேற. நான் வந்த நேரம் எனக்கு இதெல்லாம் இந்த அளவுல பக்தி இப்படி எல்லாம் இருக்கவே இல்லை. சும்மா வந்து பாத்துட்டு போனதுதான். இது இன்னைக்கு பாருங்களேன், அவர் பூஜையை செஞ்சு நமக்கு விபூதி எல்லாம் வச்சு விட்டு பிளஸிங்ஸ் தான். இல்ல நம்ம வேற மாதிரி தான் யோசிச்சோம். வந்து சேர்ந்த இடம் வேற இடம். சரி ஓகே. டிப்ரெஷன் நல்ல நடந்தா சந்தோஷம் தான். ஆமா, டிப்ரெஷன்ல இருந்து மெடிடேஷனுக்கு வந்திருக்கீங்க. சின்ன ஒரு டவுட். ஏதோ சகோதர மொழியில சிங்கத்துல என்னமோ பேசுனீங்க, என்ன சொன்னார்? அப்படி போய் இந்தியாவில எல்லாம் படிச்சுட்டு கனடாவில இருந்திருக்காரு. கனடாவில இருக்கிற நேரமே இவருக்கு வந்து அம்மன் மேல வந்து சரியான பக்தி இருந்திருக்கு. அதுக்கு பிறகு இது என்ன அப்படின்றலாம் தேடி தேடி பார்த்து படிச்சிருக்காரு. இது சம்பந்தமான விஷயங்கள் படிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி கோயில் மாதிரி அமைச்சு பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அமாவாசைக்கு, அதுக்கப்புறம் பௌர்ணமிக்கு, ஞாயிற்றுக்கிழமை இப்படி நிறைய பூஜைகள் அன்னன்னைக்கு பூஜை செய்வாராம். ஆனா இங்க வந்து இப்ப நான் கேட்டேன், இந்த ஏரியாவுல உள்ளவங்க எல்லாம் எப்படி உங்களுக்கு மக்கள் வராங்களா, ஆதரவெல்லாம் கொடுக்குறாங்களான்னு. இந்த பக்கம் பெருசா இல்லையா? அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரா. அந்த சேனல் மூலமா வந்து நிறைய பேர் இவரை தேடி வருவாங்களா. இவரும் போயிட்டு அவங்கள சந்திப்பாராம். முன்னேஸ்வரம் கோயிலுக்கு போவாங்களா, அப்புறம் நாகபூஷணி அம்மன் கோயில் இருக்கு அங்க கூட்டு போவாங்களா. அப்படி இவரை நம்பி வரவங்களுக்கு இவரு இது பண்றாரு சொல்லி சொன்னார். நல்ல அழகான லிங்கம் எல்லாம் வச்சிருந்தாரு. சிலைய பாத்தீங்களா? வேற லெவல். சிவன் வச்சிருக்காங்க. அதுக்கு மெடிடேஷன் பண்றதுக்கு நல்ல இடம். நீங்க ஆமா பத்தியா, என்னோட வந்ததாலதான் உனக்கு இந்த பிளெஸிங்ஸே கிடைச்சு. ஆமா தம்பி, இவ நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறவ தானே? யாரோட தம்பி போய்கிட்டு இருக்கா? இது நம்ம ஆபீஸ்ல வேலை இல்லையே. என்ன நடந்தாலும் இருந்தவே திருந்தாரு.